மோடி 3.0 ஊடகங்கள் ஒவ்வொரு ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெற்றி நாயகன் மோடி 3.0 மூன்றாவது முறையாக தொடர்ந்து இந்த தேசத்தினுடைய மக்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்குது. 2050 இலக்கு, 2100 இலக்கு என்றெல்லாம் பயங்கரமாக ஊடகத்தில் போட்டு மோடியை ரொம்ப பிரபகண்டப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ சமீப சில நாட்களாக ஒரு சில ஊடகங்கள், குறிப்பாக மோடிக்கு ஆதரவாக பேசிய ஊடகங்கள் கூட இன்றைக்கு சில உண்மைகளை மறுக்க முடியாமல் வெளி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ராகுல் காந்தி இன்றைக்கு இந்த தேர்தலில் எவ்வளோ பெரிய மோசடி நடந்திருக்கிறது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில், அதே மாதிரி மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலத்தினுடைய தேர்தலில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது. கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கிறது. ஒரே நபரே பல ஓட்டுகளை போடுறது. புதிய வாக்காளர்களை இவர்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டால் இணைக்கிறது கடைசி நேரத்தில். அதே மாதிரி வாக்குப்பதிவு முடியக்கூடிய நேரத்தில் பெரும் கூட்டமாக போய் வாக்களிக்கிறது. கிட்டத்தட்ட அந்த நாள் முழுவதும் பதிவாகக்கூடிய வாக்கில் ஒரு கணிசமான அளவு கடைசி முடியக்கூடிய அந்த 1 மணி நேரத்தை பதிவாகும். அப்போ அந்த அளவுக்கு கூட்டமாக அந்த கடைசி 1 மணி நேரத்தை எப்படி வர்றாங்க, அதுக்குண்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆவணத்தை காட்டுங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறாங்க. அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் நீங்கள் ரொம்ப திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறீங்க, போலியா வாக்காளரை சேர்த்துருக்கிறீங்க, அது ஆவணத்தில் எங்களுக்கு டிஜிட்டலில் தாங்கன்னு கேட்டால் தர மறுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. இப்போ 65 வாக்காளர் நீக்கினது நீங்கள் யாரை நீக்கினீங்கன்னு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டால் மறுக்கிறாங்க. அப்போ எல்லாமே நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு மறுக்கிறதெல்லாம் ரொம்ப சிறுபுலத்தனமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சுய அதிகாரம் படைத்த, அதாவது தனி அதிகாரம் படைத்து கொடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் இது தேர்தல் ஆணையம் என்பதெல்லாம். அதுக்கென்று ஒரு தனி அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எள்ளி நகையாடும் அளவிற்கு ரொம்ப கேவலமாக இன்றைக்கு பாஜக அரசுக்கு இவர்கள் அடிவரடியாக போன காரணத்தினால முழுக்க அவர்களுக்கு சாதகமாக செய்து இன்றைக்கு மிகப்பெரிய தலகுனிவை இன்றைக்கு தேசத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியா என்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் அந்த ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை, ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் முறையில் இவ்வளோ பெரிய பித்தலாட்டங்கள் நடந்திருக்கிறது, இவ்வளோ பெரிய மோசடிகள் நடந்திருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்தியாவை தலைகுனி செய்திருக்கிறார்கள். பாஜகவோடு கூட்டு சேர்ந்து இந்த தேர்தல் ஆணையமும் மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்களை இந்த தேசத்திற்கு கொடுத்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப பெரிய குழப்பம் இருந்தது. ஏதோ ஒரு தில்லுமுள்ளு செய்யறாங்க, அது இவிஎம்ல செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இப்படி தேர்தல் ஆணையத்தை கையிலே போட்டுக்கொண்டு இந்த அளவிற்கு கள்ள ஓட்டு பொருளை செய்திருப்பார்கள் என்பதெல்லாம் ஆதாரத்தோடு இப்பொழுது ஒரு சில சாம்பிள் தான் வெளியே வந்திருக்கிறது. அவர்கள் கொடுத்த தேர்தல் ஆணையம் கொடுத்த தரவுகளை வைத்து ஒரு சில சாம்பிள் தான் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக சரிபார்த்து வரும் என்று சொன்னால் இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மை மக்களால், குறிப்பாக பெரும்பான்மை இந்துக்களால் இந்த தேசத்திலே இந்த மோடி அரசாங்கம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த வட மாநிலத்தில் தாங்கள் பலமாக இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வட மாநிலத்தவர்கள் கூட மோடியை புறக்கணித்திருக்கிறார்கள். அங்கும் கூட இவர்கள் இது போன்ற தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக் கொண்டு திருட்டுத்தனமாக தான் வென்றிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இத்தனை பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டுக்கு பிறகு இந்த நாட்டில் என்ன நடக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்று சொன்னால், இந்த 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செய்யப்படணும். மோடி அவர்கள் உட்பட அத்தனை அமைச்சர்களும் பதவியிலிருந்து நீக்கப்படணும். முறையாக தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படணும். அமித்ஷாவுடைய கையாளாக இன்றைக்கு நியமிக்கப்பட்ட இந்த தேர்தல் ஆணையர் எல்லாம் நீக்கப்பட்டு முறையாக பழைய முறையின்படி உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலையீட்டில் நல்ல நியாயமாக தேர்தலை நடத்தக்கூடிய, இதுக்கு முந்தைய எந்த காலத்தையும் அப்படி கிடையாது. இன்றைக்கு எல்லா துறைகளுமே இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய துறைகளாக மாறி இருக்கிறது. அதுபோன்று இல்லாமல் சுயமாக இந்த தேர்தல் ஆணையம் செயல்படும் அளவிற்கு ஒரு அதிகார மட்டத்தில் மேலே ஆட்கள் வரணும். அவர்கள் நியாயமாக தேர்தலை நடத்தணும். இந்த இவிஎம்லாம் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறையில், எப்படி அமெரிக்கா போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பல நாட்கள் ஆனாலும் சரி அவர்கள் எப்படி வாக்குச்சீட்டு முறையில் நடத்துனாங்களோ அதுபோன்று வாக்குச்சீட்டு முறையில் நடத்தி மீண்டும் ஒரு தேர்தல் நியாயமான முறையில் நடத்தப்படும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் இந்த தேசத்திலையும் பாஜக துடை தெரியப்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதெல்லாம் கற்பனையாக தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் இந்த தேசத்தில் நடக்கும் என்ற நம்பிக்கை நமக்கும் இல்லை. இது கொஞ்ச நாளைக்கு தான், 1-2 நாள் செய்திகளில் ஊடகங்களில் வரும். அதன் பிறகு இதை விட பெரிய ஒரு செய்தி ஊடகங்களில் பிரேக்கிங்காக மாறும். அதன் பிறகு அப்படி கடந்து போய்கொண்டே இருப்பார்கள். மீண்டும் ஒரு 4.0க்கு இவர்கள் தயாராவார்கள். அன்றைக்கு ஊடகங்களுக்கு பணம் கொடுத்தான்னு சொன்னால் அந்த ஊடகங்களை திரும்ப மோடிக்கு மாறிக்கொள்வார்கள். நீங்கள் ஊடகங்கள் அப்படிதான் இருக்கிறது. நியாயத்தை பேசக்கூடிய ஊடகங்கள் இல்லை, உண்மையை பேசக்கூடிய ஊடகங்கள் இல்லை. அரசியல் கட்சி சார்பாக யார் பொருளாதாரத்தை கொடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு அந்த ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை ரொம்ப ஒரு ப்ரமோட் பண்ணக்கூடிய வேலையை மட்டும்தான், பெய்டு ப்ரமோஷன் தான்.
இன்னைக்கு எல்லா நியூஸ் மீடியாவுமே அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு பெய்டு ப்ரொமோஷனாக மாறி இருக்கே தவிர யாரும் உண்மை சொல்றதில்லை, யாரும் யதார்த்த கல நிலவரத்தை சொல்றது இல்லை. அப்போ இது மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனை திரும்ப உண்டாக்கி அதை பிரேக்கிங்காக மாற்றி இதுல இருந்து தடம்பொருளை செய்து மக்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களை முக்கியமாக காட்சிப்படுத்தக்கூடிய முக்கிய செய்திகளாக வரக்கூடியதை தான் ஒரு கவனம் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா அலட்சியமா அவர்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. இது போன்று செல்லுமானால் மோடி 4.0 அடுத்து வரும். இது போன்று அடுத்து பாஜகவினுடைய வெர்ஷன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இது தேர்தலே இல்லையே, அவங்க தான் ஓட்டு போடுறாங்க, அவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்கன்ற இடத்துல இருக்கும் பொழுது, அவர்கள் தான் டிக்ளேர் செய்கிற இடத்துல இருக்கிறாங்கன்னும் பொழுது யாரும் எக்காலத்தையும் வரவே முடியாது. அப்போ இந்த பிரச்சனையை சாதாரணமாக கடந்து விடக்கூடாது. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, அதையெல்லாம் எப்படி மக்கள் கடந்து சென்று விட்டார்களோ, அடுத்தடுத்த பிரச்சனைகள் வரும்போது எப்படி கடந்த பிரச்சனை மறந்தார்களோ, அது போன்று இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மோசடி பிரச்சனையில எப்படி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இதை வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறாரோ, இது போன்று இன்னைக்கு பீகார்ல இன்னைக்கு தேஜஸ்வி யாதவும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறார். போலி வாக்காளர்களாக 3 லட்சம் பேர் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவர்கள் அத்தனை பேருக்கும் வீட்டு முகவரி பூஜ்ஜியமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேஜஸ்வி யாதவும் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார். அப்ப நாடு முழுவதும் இதைதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாட்டு மக்கள் கண்டிப்பாக இதுல ரொம்ப சுதாரிப்பாக இருந்து இந்த பிரச்சனை எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல் இதற்கு ஒரு இறுதி தீர்வு காணும் வரை மக்களாக இதை முன்னெடுத்து சென்றாலே தவிர கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நம்ம தேசத்தில் எட்ட முடியாது.